டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. நடிகர் சங்கம் சார்பில் நடிகர்கள் விஷால், பிரகாஷ் ராஜ், இயக்குனர் பாண்டிராஜ் உள்ளிட்டோர் டெல்லியில் விவசாயிகளை சந்திக்கின்றனர். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதேபோல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் விவசாயிகள் பெற்ற கடன்களை வசூலிப்பதற்கு மிக கடுமையான நடைமுறைகள் தவறான வார்த்தைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கையை மத்திய நிதியமைச்சர் எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கருத்தாக பேசியிருக்கிறார்கள். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை நடிகர் சங்க நிர்வாகிகள் சந்தித்து பேசி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நடிகர் சங்க நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார்கள்? என்ன மாதிரியான உரையாடல் அவர்களுக்குள்ளாக நடைபெற்றது? சுசித்ரா, பாலா, நடிகர் சங்கத்தை சேர்ந்த விஷால், இயக்குனர் பாண்டியராஜ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட ஒரு கிட்டத்தட்ட 10 உறுப்பினர்கள் இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நம்ம இப்ப பார்த்தோம். தற்பொழுது அவர்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள், எதனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி வருகிறார்கள் என்பதை விஷால் மற்றும் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் மிகவும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டனர். அது தவிர வேறு எந்த மாதிரியான உதவிகளை இவர்களுக்கு தேவைப்படும், அதாவது விவசாயிகளுக்கு தேவைப்படும் எனவும் பிரகாஷ் ராஜ் சார் அவர்கள் இணைந்துள்ளார்கள். சார், இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை அவரிடமே நேரடியாக கேட்டுக்கொண்டிருப்பார். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அவர்கிட்டமே கேட்கலாம் எந்த மாதிரியான. சார், நீங்க சொல்லுங்க. 50,000 डेढ़ महीने अब ऑल मीडिया सबको पता है कि मैं जो लड़ाई लड़ रहा हूँ सिर्फ उत्तर प्रदेश में 50,000 டெல்லி ஜந்தர் மந்தரில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இந்த போராட்டத்தை இன்னும் திரும்பப் பெறுவதாக விவசாயிகள் உறுதியளிக்காத சூழ்நிலையில் தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் விஷால், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் விவசாயிகளை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுசித்ரா, தற்போது நடிகர் சங்க நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். என்ன மாதிரியான கோரிக்கைகள், அதாவது அவர்களுக்கு மொழி பிரச்சனை இல்லாம அங்க எல்லா பிரச்சனைகளும், விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அங்கு அவர்களிடம் சொல்லப்படுகிறது. என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது சுசித்ரா? ஜீவா, அதாவது இன்று அவர்கள் வந்ததிலிருந்து கடந்த 11 நாட்களாக எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தோம், அதன் பின்னர் அவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை இங்கே உள்ளவர்கள் செய்தார்கள், மத்திய அரசு சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மற்ற பிற அமைச்சர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையுமே விவசாயிகளிடம் நேரடியாகவே விஷால், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நேரடியாகவே கேட்டு தெரிந்து கொண்டனர். இன்று காலை முதலே வட மாநிலங்களான அதாவது பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளும் தற்பொழுது தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் இந்த நிலையில் அந்த ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில விவசாயிகளுடன் தற்பொழுது விஷால் மற்றும் பிரகாஷ் ராஜ் நேரடியாகவே பார்த்து அவர்கள் எதற்காக தமிழக விவசாயிகளுடன் இணைந்துள்ளார்கள், என்ன கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் போன்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டுள்ளார். தற்பொழுது அந்த காட்சி, அதாவது ஹரியானா மாநில விவசாயிகளுடன் விஷால், ரமணா மற்றும் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் பேசி வரும் காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்களிடம் ஏற்கனவே இந்தியா முழுவதுமே விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய அந்த குறிப்பிட்ட விடை நிர்ணயம் வழங்கப்படாமல் இருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டை அனைவருமே சொல்லி வரும் இந்த வேளையில் இவர்கள் இந்த அனைத்து விவசாயிகளையுமே சந்தித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கோம். ஜீவா,
டெல்லி ஜந்தர் மந்தரில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க 11 நாளா இவங்க திண்டாடி இருக்கிறது இது ஏதோ புதுமையான ஒரு விஷயம் இல்லை. காலகாலமாக இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க கேட்கறது நான் ஒரு முக்கியமான இஷ்யூ, முக்கியமான ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். படிக்கிற மக்களுக்கும் தெரியும், படிக்காத மக்களுக்கும் தெரியும், பாமர மக்களுக்கும் தெரியும். ஒரு விவசாயியோட கடனை, ஒரு விவசாயி அந்த கடனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு தான் அவங்க அப்பப்போ குரல் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க, விவாதம் நடக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு காணாம இருக்கு. இவங்க கஷ்டப்படுறது ஒரு வீடியோ எங்களுக்கு வந்தது நேற்று முந்தானத்தை பார்த்துட்டு உண்மையிலேயே சத்தியமா அந்த பேட்டி கொடுக்கறது நாங்கள் இங்கே வரலங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இவங்களோட கஷ்டங்கள் எங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு 10 பேரோட கடன் தீர்க்க முடியும்னா நாங்களே கையோட பேங்க் கடனை தீர்த்து இவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க சொல்ற இது அந்த பிரச்சனை இத்தனை கோடி கணக்கான ஒரு கடன்னா தயவுசெய்து நான் வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஷுட் இன்டர்வீன் அண்ட் தே ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு கிளியர் த லோன்ஸ். அவ்வளோதான். அவங்க கேட்குற இந்த கோரிக்கைகள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ இல்லை யாராவது இங்கிட்டு ரெப்ரசென்ட் பண்ணி, இப்போ நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறது இவங்கள நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நான் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக யாராவது இந்த கோரிக்கைகளில் அவங்க நியாயமாக கேட்குற கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகள் ஏற்றுட்டு அவங்க வயசில் பெரியவங்க, சின்ன பசங்க போராடினா கூட அது ஒரு ரொம்ப நாள் நீடிக்கும், கஷ்டங்களை தாங்கிக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் கஷ்டங்கள் தாங்க முடியாது. அங்கிட்ட ஒரு அம்மா அழுதுகிட்டு இருக்கு. அந்த அம்மாவோட வீடியோ பார்த்து தான் நாங்கள்லாம் கிளம்பி வந்தோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இவங்களுடைய கோரிக்கையை ஏற்கிறது இல்லைங்கிறது அவங்களுடைய பிரச்சனை. நீங்க எந்த அளவுக்கு இல்ல அதுதாங்க திரும்பவும் காட்டுறேன். பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களே, அது மறுபடியும் ரெப்ரசென்ட் தாங்க பண்ண முடியும். கவர்மெண்ட் அவங்க பண்ற வரைக்கும் நம்ம ரெப்ரசென்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா கன்சர்ன்ட் பீப்புள் only can help us. We can help in a separate way. அதுதான் வந்திருக்கோம் சார். ஏன்னா because we need someone to not to represent them, they represent themselves. ஒரு இப்ப பாருங்க, ஒரு ஹரியானால இருந்து வந்திருக்காரு ஒருத்தர் to show support. அவருக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். அவர் ஒரு எந்த ஒரு நாட்டுல எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, ஒரு விவசாயி தான் சொல்லி அவர் குரல் கொடுக்கறதுக்கு ஹரியானால இருந்து வந்திருக்காரு. ஹரியானா மட்டும் இல்ல, ராஜஸ்தான், யூபி எல்லா மாநிலத்தும் வந்திருக்காங்க. டெய்லி பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடிட்டு வரீங்க. விவசாயிகள் பிரச்சனை சம்பந்தமாக நடிகர் சங்கமோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரையுலகமோ ஒட்டுமொத்தமா திரண்டு போராட்டம் எதுவும் நடத்துமா? ஏன்னா 11 நாள் ஆயிடுச்சு சார். போராட்டம் விட இதுக்கு தீர்வு காணணும் சார். ஸோ அதனால we should ask the representatives from the government, and the government representatives and the concerned ministry இது சீரியஸான இஷ்யூவா நினைச்சு அவங்களுக்கும் தெரியும். பட் அது உணர்ந்து இம்மீடியட்டா ஸ்டெப்ஸ் எடுத்தா தான் இவங்க மறுபடியும் வேலைக்கு போக முடியும். அவங்க கேட்கறது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இல்லை, மறுபடியும் வயலுக்கு போறதுக்கு தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நாங்கள் வயலுக்கு போய் நாங்கள் வேலை செய்வோம். வேலை செய்யவும் விடாம அவங்க கட்டின கடனுக்கு வட்டி கட்ட சொல்லி அவங்க பண்ற டார்ச்சர், பிரைவேட் பேங்க்ஸ் பண்ற டார்ச்சர் ஆகட்டும். அவங்க ஒரு அம்மா நகையெல்லாம் ஒட்டுமொத்த நகை இங்கே தாலி கூட அடமானம் வச்சு அந்த அம்மா இங்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த அம்மா கேட்கறது அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வேவ் ஆஃப் பண்ணீங்கனாலே போதும், எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கேட்குறாங்க. அந்த வழி காட்டுங்க. இல்லைங்க, நாங்க கேட்கல சார், தொகையெல்லாம் கேட்கல. எங்களுக்கு பிரதம மந்திரியை போய் பார்க்கணும், அவங்க ஜனாதிபதியை பார்க்கணும். எங்களுக்கு அவங்க மூலியமா எல்லா விவசாய கடன்கள் இப்படி கிடக்கணும்னு விரும்புறோமா ஒழிஞ்சு நடிகர் சங்கம் மட்டும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எத்தனை 7,000-8,000 கோடி இருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியது. இவங்க நினைச்சா போய் பிரதம மந்திரியை பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், உடனே பார்ப்பாங்க. நாங்க தான் விவசாய அன்டச்சபிள் பீப்புள், தீண்ட தகாதவர்கள் அவர்களுக்கு. நாங்க தான் டவுன் ட்ராடன் பீப்புள், 2ஆம் தர குடிமக்கள். ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க நடிகர் சங்கத்தின் மூலமாக பார்த்து விவசாயிகள் இன்று சட்டை வேசி இல்லாம கோமணத்தோட உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் சீல லவுக்கை இல்லாம பாவாடையோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பேசுங்கன்னு இவங்க நினைச்சு இன்னைக்கு போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாரு. இல்லாட்டி தமிழகத்துல பெரிய போராட்டங்கள் அறிக்கை விட்டு எங்களுக்காக ஆதரவாக 11 நாள் இனிமேல் நாளையிலிருந்து விவசாயி செத்து போறது வழியே இல்லை. அந்த செத்து எங்களை சாவலிருந்து தற்கொலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம். சார், இப்போ இது சம்பந்தமா நீங்க பிரதமரையோ அல்லது மத்திய நிதி அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சரையோ நீங்க வாய்ப்பு எதுவும் இருக்கா? அதுதான் வந்திருக்கோம் சார். அது இப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பா போய் அவங்க சந்திக்கணும். கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் சந்திச்சு அவங்க வலியுறுத்தி அவங்க
கேட்டா இதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க வாயில சொல்ல வைக்கிறது. பார்க்கும்போது நீங்க கண் கலங்கிட்டீங்க. உண்மையாலுமே இந்த போராட்டம் வந்து எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு சார் உங்களுக்கு? பாருங்க 11 நாள் ஆச்சு அவங்க. ஆனா ஒரு விஷாலா ஒரு பிரகாஷ் ராவ் திருவிழா சம்பந்தப்பட்டவங்க இத்தனை மீடியா வர்றீங்க இல்லையா? இருக்கிறீங்க. பட் அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இது நேஷனல் நியூஸ் இல்லையா? இவங்கள சொல்லல. மீடியா மட்டும் இல்ல, விவசாயிகள் ஒண்ணுமே இல்லாம